நம்மள தேடி ஒரு டிவோட்டி நாகர்கோயில்லேருந்தோ, திருநெல்வேலியிலேருந்தோ இங்க வரா. நம்மள தேடின்னு இல்ல, அவ பொண்ணாம இங்க இருக்கு. ஆக்சுவலி அம்பத்தூர்லயோ எங்கோ இருக்கு. அவ பேர் நான் மறந்துட்டேன். சாரி. வார்த்தையெல்லாம் திட்டிடாதுங்கோ. அவ வந்து "நான் உங்கள பார்த்தே ஆகணும். நான் கண்டிப்பா வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரா. அ அவ வீட்டுக்கு வந்துட்டு, "நான் நாளைக்கு கார்த்தால இங்க வந்துருவேன் சாயி, உங்கள பார்க்கறதுக்கு" அப்படின்னு என்கிட்ட சொல்றா. ரொம்ப சந்தோஷம் வாங்கோ சாயி அப்படின்னு சொல்றேன். அவ ஈவினிங் தான் வந்தா. வரும்போது ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும்னு சொல்லி பழ பஜ்ஜி பண்ணியிருந்தோம். அவளுக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, அவளுக்கு பழ பஜ்ஜின்னா அவ்ளோ பிடிக்குமாம். சுவாமியே எங்கள ரிசீவ் பண்ணாரு பழ பஜ்ஜி குடுத்து. தேங்க் யூ சோ மச்ன்னா எனக்கு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுத்து. அப்ப நான் பேசின்னு இருக்கும்போது, பாபாவ பத்தி சொல்லும்போதே எனக்கு கண்லேருந்து வந்தோனே, டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுத்து. ஆஃப் ஆயி கண்ணெல்லாம் தொடச்சுன்ட்டு, "ஐயய்யோ! இந்த டைம்ல பவர் ஆஃப் ஆயிடுத்தே" அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆனதுக்கப்புறம், அழகா கரண்ட்ட குடுத்தாரு. அ அப்ப நான் அவள்ட்ட சொன்னேன், "இப்படிதான் இந்த மாரி தான் கோல்மாலெல்லாம் பண்ணுவாரு இவரு" அப்படின்னு சொல்லி நான் பேசின்னு இருந்தேன். அவ வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கின்னு வந்திருந்தா, அத குடுத்திருந்தா, நம்ம உள்ள கொண்டு போய் வச்சுட்டு, அப்புறம் நம்ம எல்லாம் பேசின்னு இருந்தோம். "சாயி நீங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னா. "நிஜமாவா? எனக்காகவா? என்னது?" அப்படின்னு சொன்னேன். வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டின்னு போய் ஒரு பேப்பர ஓப்பன் பண்றா. பார்த்தா பொற்றைடி பாவா. போணும்னு ஆசைப்பட்ட அந்த மகாபுருஷர பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு, "நீ ஏன்டா வர? நானே உன்ன தேடி வரேன்னு" சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ரூபத்துல ஒரு காட்சி குடுத்தாரு பாருங்கோ. அது இன்னமும் நான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு டெய்லி அவர பார்க்கும்போதெல்லாம் அது கண்ணு முன்னாடி வரும். அதுக்கப்புறம் பொற்றையடி போனேன். அங்க அற்புதமான சம்பவங்கள் அந்த ப்ரீவியஸ் பதிவுல நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கும் அவருக்குமான அந்த வைப் எல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்னா அவ்ளோ ஆசைப்பட்டேன் அந்த கோயிலுக்கு போணும்னு சொல்லி. அந்த ஆனந்த ஆலயம் உண்மையிலேயே அது ஆனந்தம் தான் அங்க போறது. அவ்ளோ இஷ்டமாச்சு எனக்கு அந்த கோவில். அவ்ளோ புடிச்சது எனக்கு. அந்த பாபாவ பார்க்க பார்க்க கண்கொள்ளை. எங்கே பார்த்தாலும் நான் அப்படிதான் வைங்கோ. அங்க மட்டும் இல்ல. பட் அங்க நடந்தது எல்லாம் ரொம்பவே மெஸ்மரைசிங் மொமெண்ட்ஸா இருந்தது. முன்னாடியே இங்க வந்துட்டாரு அவர். அப்படி நடந்ததா? அப்புறம் இந்த பொற்றைடி போனதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணோம், அடுத்த நாளைக்கு சுத்தி பார்க்குறோம்லாம் சொன்னேன் தெரியுமா? 2, 3 நாள் அங்க இருந்தோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நாங்க கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோயில், அதுக்கப்புறம் திருநெல்வேலி வரோம். திருநெல்வேலி மிட் நைட் கார்ல வந்து இறங்குறோம். ஹோட்டல்ல ட்ராப் பண்ணிட்டா எங்கள. ட்ராப் பண்ணிட்டு போயிட்டா ஆக்சுவலி. போனதுக்கப்புறம் நாங்க வந்து செக் இன் பண்ணிட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு செக் இன் பண்ணிட்டோம். ஓகேவா? செக் இன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு அந்த ஹோட்டல்லேருந்து கால் வருது. இன்டர்காம் வருது. என்னன்னு எடுத்து கேட்டோனே, "உங்களுக்காக அந்த கார்ல வந்து 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இங்க வந்துன்னு." நம்ம தான் எல்லா அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கீழ போய் பார்க்குறா. எங்க ஆத்துல அவரு இறங்கி போறார். இறங்கி போய் பார்த்தோனே, ஹேண்ட்பேக்க நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த கார்லயே. அந்த கார்லயே நான் ஹேண்ட்பேக்க மிஸ் பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமா என்னன்னா, என்னோட கிரெடிட் கார்ட்ஸு, பைசா அது மட்டும் இல்லாம ஃபுல் கோல்டு. இதுலேருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேங்கிள் ஒண்ணு.